அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். புதிய ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நோன்பு பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு எனது நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க இருக்கும் விடயம் ஒற்றை எண்கள் தொடர்பான விளக்கம். ஒற்றை எண் எனப்படுவது ஓர் எண்ணை இரண்டால் பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் மிகுதி வருமாயின் அது ஒற்றை எண்ணாக காணப்படும். ஒற்றை எண்களாக 1, 3, 5, 7 போன்ற எண்களை நாம் குறிப்பிடலாம். இவ்வாறான எண்களை நாம் இரண்டால் பிரிக்கும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக மிகுதி வரும். ஒற்றை எண்கள் தொடர்பான சில விளக்கங்களை இந்த காணொளி ஊடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இனிவரும் காணொளிகளில் ஒற்றை எண்கள் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு அமையும், அந்த வினாக்களை செய்வதற்கான வழிமுறை போன்றவற்றை நான் பதிவேற்றம் செய்கிறேன். நாம் தற்போது 1 தொடக்கம் 10 வரையான எண்களில் காணப்படும் ஒற்றை எண்களை பார்த்தோமானால், முதலாவதாக 1, 3, 5, 7, 9 இந்த இலக்கங்கள் 1 தொடக்கம் 10 வரையான எண்களில் காணப்படும் ஒற்றை எண்களாக காணப்படும். உதாரணமாக நாம் இலக்கம் 7ஐ 2ஆல் வகுத்தல் முறை செய்து பார்ப்போம். 7ஐ 2ஆல் வகுத்தல் முறை செய்யும் போது 7இல் எத்தனை 2 காணப்படும்? 3 காணப்படும். 2, 6. 7இல் இருந்து 6ஐ கழிக்கும் போது எத்தனை விடையாக வரும்? 1 விடையாக வரும். இவ்வாறு மிகுதி வரும் சந்தர்ப்பத்தில் இது ஒற்றை எண்ணாக காணப்படும். இன்னும் ஒரு எண்ணை வகுத்தல் முறை செய்வோம். 9. 9ஐ 2ஆல் பிரிக்க போகின்றோம். 9இல் எத்தனை 2 காணப்படும்? 4, 8ஆக காணப்படும். 9இலிருந்து 8ஐ கழித்தால் எத்தனை மிகுதியாக வரும்? 1 மிகுதியாக வரும். பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 5 இலக்கங்களையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஒற்றை எண்களை நீங்க இலகுவாக இனங்காணலாம். உதாரணமாக 9க்கு பிறகு அடுத்த ஒற்றை எண்ணாக 11 காணப்படும், அடுத்தது 13 காணப்படும், 15 காணப்படும், 17 காணப்படும், 19 காணப்படும். அதன் பிறகு 21 காணப்படும், 23, 25, 27, 29. இந்த இலக்கங்களை 5 இலக்கங்களை நீங்க நினைவில் வைத்திருந்தீங்கன்னா அதன் பிறகு வார எண்களை 31, 33, 35, 37, 39 இவ்வாறுதான் காணப்படும். நாம் இன்னும் ஒரு எண்ணை வகுத்தல் முறை செய்தால், உதாரணமாக 25. 25ஐ 2ஆல் பிரிப்போம். 2இல் எத்தனை 2 காணப்படும்? 1. 1, 2, 2. 2இலிருந்து 2ஐ கழித்தால் 0 மிகுதியாக வரும். அடுத்ததாக 5. 5இல் எத்தனை 2 காணப்படும்? 2 காணப்படும். 2, 4. 5இலிருந்து 4ஐ கழித்தால் 1 மிகுதியாக வரும். எனவே 25 என்ன எண்ணாக காணப்படும்? ஓர் ஒற்றை எண்ணாக காணப்படும். மாணவர்கள் இந்த 5 இலக்கத்தை நினைவில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை எண்கள் தொடர்பா வினாக்களுக்கு இலகுவா விட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஒற்றை எண்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வடிவங்களில் வினாக்கள் வரும். உதாரணமாக 25வது ஒற்றை எண் என்னன்னு கேட்பாங்க. அவ்வாறான வினாக்கள் வரும் சந்தர்ப்பத்தில் 25ஐ 2ஆல் பெருக்க வேண்டும். 2, 10. 0 போட்டு 1 மிகுதி. 2, 4. 4, 3, 5. எத்தனை விடையாக வந்திருக்கு? 50. வந்த விடையிலிருந்து 1ஐ கழிக்க வேண்டும். 50இலிருந்து கழிக்க வேண்டும் 1ஐ. 0இலிருந்து 1 கழியுமா? கழியாது. அந்த சந்தர்ப்பத்தில் 5இலிருந்து 1ஐ கடன் வாங்கினால் 10. 10இலிருந்து 1 கழிந்தால் எத்தனை? 9. இதில் எத்தனை காணப்படும்? 4 காணப்படும். எனவே 25வது ஒற்றை எண் 49 விடையாக வரும். இவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு விடை செய்ய வேண்டும் என்று இன்னும் ஒரு காணொளியில் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இந்த விளக்கங்களூடாக ஒற்றை எண்கள் தொடர்பான அடிப்படை தெளிவு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் புதிய ஒரு விடயம் ஊடாக நாம் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.